அப்படின்னாரு. சார் இராணுவத்துக்கு என்ன அர்த்தம்? நாங்கள் சண்டைக்கு வருவோம், ஆயுதங்கள் வரும், மாறி மாறி வந்து பெரிய பெரிய நகரங்களில் வந்து நாங்கள் அடிப்போம், நீங்கள் எங்களை அடிப்பீங்க. ஏன்னா இந்தியா கையில் இருக்கக்கூடிய ஆயுதங்கள் வந்து பாகிஸ்தானை விட அதிகம். அதில் வந்து சிந்து நதியை நாங்கள் வந்து பாகிஸ்தானுக்கு போகாமல் டைவர்ட் பண்ணி விட்ருவோம், க்ளோஸ் பண்ணிடுவோம். அப்படி சிந்து நதி மட்டும் க்ளோஸ் பண்ணால் அங்கே இருக்கிற மக்கள் இருக்காங்கல்ல, அங்கே வந்து ஒரு 50 கோடி பேர் இருப்பாங்கன்னா ஒரு ஒரு 20 கோடி பேராவது சஃபர் ஆவாங்க தண்ணி இல்லாமல். ஒரு குடிதண்ணி மட்டும் இல்லை, பட் விவசாயம் வாழ்க்கை தரமே போயிருமே. அப்போ நாங்கள் அப்படி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இவர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா அங்கே இருக்கக்கூடிய இது இராணுவ தலைமை அவர் என்ன சொன்னார் வந்து, இங்கே நீங்கள் வந்து தண்ணியில் சிந்து நதியில் கை வச்சிங்கன்னா நாங்கள் வந்து இராணுவத்தின் மூலமாக பதில் சொல்லுவோம் உங்கள்கிட்ட அப்படின்னாரு. சார் இராணுவத்துக்கு என்ன அர்த்தம்? நாங்கள் சண்டைக்கு வருவோம், ஆயுதங்கள் வரும், மாறி மாறி வந்து பெரிய பெரிய நகரங்களில் வந்து நாங்கள் அடிப்போம், நீங்கள் எங்களை அடிப்பீங்க. ஏன்னா இந்தியா கையில் இருக்கக்கூடிய ஆயுதங்கள் வந்து பாகிஸ்தானை விட அதிகம். இந்தியா வந்து ஆயுதம் நீங்கள் அக்னியாக இருக்கட்டும், பிருத்திவியாக இருக்கட்டும், அந்த மாதிரி இந்த பெரிய பெரிய இது இருக்கு இல்லையா, ஏவுகணையில் வந்து இந்தியா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. பாகிஸ்தான் என்ன பண்ணிட்டாங்க, சைனாவில் நிறையா வாங்கி வச்சுருக்காங்க, J-10 மாதிரி நிறையா வாங்கி வச்சுருக்காங்க. ஓகே, அப்போ டக்குன்னு வந்து சைனா வந்து அவங்களுக்கு சப்ளை பண்ணுறாங்க. ஏன்னா அந்த பாகிஸ்தானோட நிலப்பரப்பு சைனாவுக்கு அந்த பக்கம் கொண்டு போகிறதுக்கு இந்த பெல்ட் அண்ட் சில்க் ரோடுன்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க. அங்கேருந்து அப்படியே கிளம்பி போய் ஈரான் வழியே போய் துருக்கி போய் அந்த பக்கம் மெடிட்ரேனியன் சி அந்த சைடில் போய் அப்படியே யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கு இவங்க திங்ஸை பூரா கொண்டு போகிறதுக்கு பாகிஸ்தான் வந்து முக்கியமான ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்ட். அப்போ பாகிஸ்தான் வந்து சைனாவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம்.